கடலூரில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பனைப்பொருள் பயிற்சி நிலையம் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகிறது. இது குறித்த ஒரு பார்வை. கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது மண்டல பனைப்பொருள் பயிற்சி நிலையம். இந்த பயிற்சி நிலையம் கடந்த 1971ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இங்கு பனைப்பொருள் ஆராய்ச்சி குறித்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இங்கு பதநீர், பனை வெல்லம் மற்றும் பனை ஓலைப் பொருட்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த பயிற்சி நிலையம் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகிறது. தேசிய மரமாக விளங்கக்கூடிய இந்த பனை மரம் மிகப்பெரிய பெருமைகளை பெற்றது. அது மட்டுமல்ல, பொருட்கள் மட்டுமல்ல, மருத்துவ குணம் வாய்ந்த பனங்கற்கண்டு, பனவெல்லம், பதநீர் போன்ற பொருட்கள் மூலமாக வருவாய் ஈட்டப்பட்டது. சமீபத்திலே கூட நீரா என்ற பெயரிலே கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் போன்ற மாநிலங்களிலே தனியார் கடைகளில் மட்டுமல்ல, ரயில்வே நிலையங்களில் கூட இதை விற்பதற்கான அனுமதியை பெற்று தற்போது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற விற்பனை அனுமதியை தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் பெற்றுத்தர தமிழக அரசு முன்வர வேண்டும். பனை தொழிலை பாதுகாக்க வேண்டும். கடந்த 2013ஆம் ஆண்டில் இருந்து தமிழக அரசிடமிருந்து ஊதியம் உள்ளிட்ட போதிய உதவிகள் கிடைக்காத காரணத்தினால் கடந்த 2013ஆம் ஆண்டு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி மாணவர்களின் வருகையும் குறைந்து ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டது. இந்த மையத்திலிருந்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி காரணமாக இந்த பனைப்பொருளால் ஏற்படக்கூடிய பனைப்பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்தும் சென்னை துறைமுகத்திலிருந்தும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் இங்கே அதிகமாக இருந்தால்தான் தானே புயல் மற்றும் புயல் காரணமாக இந்த கடலூர் மாவட்டத்தை பாதுகாத்து ஒரு அரணாக செயல்பட்டுருக்கு. அதனால் தமிழக அரசாங்கனது உடனடியாக இந்த மையத்துக்கு ஆராய்ச்சி மையம் அபிவிருத்தி ட்ரைனிங் சென்டருக்கு உடனடியாக அதிக நிதி உதவி அளித்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி மையத்தை உடனடியாக பெரிய அளவுக்கு இந்த கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்யணும். இதன் பின்னர் இந்த பயிற்சி மையம் வருமானம் இல்லாத காரணத்தினால் தங்குமிடமாக வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. பல குடும்பங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தந்த ஒரு பயிற்சி நிலையம் இன்று கேட்பாரற்று கிடக்கும் நிலைக்கு மத்திய மாநில அரசுகள் உதவியை நிறுத்தியதே என கூறப்படுகிறது. அப்படி சிறப்பான இந்த பனை மரங்களை வெட்டுவதை தடுக்க வேண்டும். இந்த பனை ஆராய்ச்சி நிலையத்தை மெருகேற்றி அந்த ஊழியர்களுக்கு போதிய வசதிகளையும் ஊதியத்தையும் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த எங்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்த பனை ஆராய்ச்சி நிலையத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கான முயற்சியை பெரும் போராட்டமாக உருவெடுத்து நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்கி பனைப்பொருள் பயிற்சி மைய கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே கடலூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.